குடியரசு தின விழாவையொட்டி தலைநகர் டெல்லியில் 30,000க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் 70க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படைப்பிரிவினர் பணியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் வரும் 26ஆம் தேதி குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் குடியரசு தின விழாவையொட்டி தலைநகர் டெல்லியில் 30,000க்கும் மேற்பட்ட போலீசாரும் 70க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படை பிரிவினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். முதன்முறையாக முக அங்கீகார அமைப்பு மற்றும் தெர்மல் இமேஜிங் தொழில்நுட்பத்துடன் கூடிய செயற்கை நுண்ணறிவு திறன்மிக்க ஸ்மார்ட் கண்ணாடிகளை பாதுகாப்பு படையினர் பயன்படுத்த உள்ளனர். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் கண்ணாடிகள் குற்றவாளிகள், சந்தேக நபர்கள் மற்றும் தேடப்படும் குற்றவாளிகளின் தகவல்கள் இடம்பெற்ற காவல்துறை தரவு தளத்துடன் நிகழ்நேரத்தில் இணைக்கப்படும். இது களத்தில் உள்ள வீரர்களுக்கு நெரிசலான பகுதிகளில் உள்ள நபர்களை உடனடியாக அடையாளம் காண உதவும். இந்த சாதனத்தில் ஒரு பச்சை பெட்டி தோன்றினால் அது ஒரு நபருக்கு குற்றவியல் பின்னணி இல்லை என்பதை குறிக்கும். அதே சமயம் ஒரு சிவப்பு பெட்டி தோன்றினால் அது குற்றவியல் பதிவை குறிக்கும். மேலும் முக்கிய இடங்களில் ஆயிரக்கணக்கான சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன.